Vanakkam, welcome to IQ Study, Unique Approach of Teaching. Myself Mohammad Ashrafullah. இன்னைக்கான ஆப்டிடியூட் செஷன்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2015ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி 3 செஷனா வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து 4th செஷன், ஓகேங்களா? போன செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். அதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல 4th டேர்ம் 8/9, அதே மாதிரி 7th டேர்ம் 64/243, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படி சொல்லி ஒரு क्वेश्चन வந்து கொடுத்திருந்தேன், ஓகேங்களா? இந்த மாதிரி क्वेश्चन பாத்தீங்க அப்படினா 2015 பேப்பர்ல ஒன்ஸ் வந்திருக்கு. அதே பேஸ்ல क्वेश्चन வந்து நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் உங்களுக்கு. நம்ம பாருங்க, ஜெனரல் டேர்ம் ஜிபில வந்து டேர்ம் ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாருங்க, a r to the power n minus 1. அப்போ t of 4 அப்படினா 4th டேர்ம் அப்படினா a r to the power 4 minus 1 வந்து 3 ஆயிடும். இப்போ இந்த வேல்யூ தான் வந்து 8/9 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ 7th term which is equal to a r to the power 7 minus 1 6 ஆயிடும். இதுதான் வந்து 64/243 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க, ரைட்? இப்போ இதுல இருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னு சொல்லி பாருங்க. இதுல வந்து நம்ம r வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஓகேங்களா? பெரிய டேர்ம் டிவைடட் பை சின்ன டேர்ம். அப்போ a r to the power 6 divided by a r to the power 3 which is equal to, பெரிய டேர்ம் இதுதானே, இதான் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கோம். அப்போ 64 divided by 243 divided by நம்ம a r cube ஓட வேல்யூ 8/9 போடும்போது அது தலைகீழா நான் எடுத்துக்கிறேன், 9/8 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆயிடும், ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து என்ன நான் கேன்சல் பண்ண போறேன்னு சொல்லி பாருங்களேன். a கேன்சல் ஆயிடும், r cube இத நான் 6 கேன்சல் பண்ணும்போது அகைன் இங்க 3 ஆயிடும், அகைன் r cube அப்படின்னு சொல்லி எனக்கு ஆயிடுச்சு, ரைட்? இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இதுல எந்த கேன்சல் ஆகுதோ அது கேன்சல் பண்ணுங்க. 3 டேபிளை நான் கேன்சல் பண்ண போறேன். இது 3 3s. இப்போ இதை நான் 3 டேபிளை கேன்சல் 81 அப்படி சொல்லி வருது. அகைன் இது ரெண்டும் நான் 3 டேபிளை கேன்சல் பண்ணும்போது 1. இப்போ இது நமக்கு என்ன ஆயிடும், 27 அப்படி சொல்லி ஆயிடுச்சு, ரைட்? இப்போ அடுத்து பாருங்க, இது ரெண்டும் நான் கேன்சல் பண்ண போறேன் 4 டேபிள்ல. இல்ல 8 டேபிளை கேன்சல் பண்ணுங்க, 8 ன்னு சொல்லி ஆயிடுச்சு. அப்போ 8 divided by 27, ரைட்? இப்போ r cube ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு சொல்லி ஆயிடுச்சு, 8/27 அப்படி சொல்லி ஆயிடுச்சு, ரைட்? இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படினா r cube க்கு பதிலா, அப்போ a r cube பதிலா 8/27 which is equal to 8/9. இப்போ இதுல இருந்து பாருங்க, எனக்கு a ஓட வேல்யூ தான் வேணும். therefore a ஓட வேல்யூ which is equal to 8/9 into 27 by நமக்கு 8 ன்னு சொல்லி வருமா? இப்போ 8 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 3 டேபிள்ல நான் கேன்சல் பண்ணும்போது a ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்க, 9 டேபிள் நான் கேன்சல் பண்ணும்போது 9 1s 9 3s ன்னு சொல்லி போடலாமா? எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லி பாருங்க, 3 is the answer, ரைட்? நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்தது அப்படினா. ஏபிஜிபி வந்து ஹைக்யூ ஸ்டடியில வந்து நான் ஆல்ரெடி நடத்தி இருக்கேன். ஏபிஜிபி சுத்தமா எனக்கு தெரியல சார் அப்படி சொல்லி யாரனா ஃபீல் பண்ணீங்க அப்படினா அந்த சம்மை போய் பாருங்க, ஓகேங்களா? ஹைக்யூ ஸ்டடி ஏபிஜிபின்னு சொல்லி போட்டிங்கனாவே உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? இப்போ அடுத்து இன்னொரு क्वेश्चन நான் கொடுத்திருந்தேன். ஃபைண்ட் தி percentage increase in area of triangle if each of its sides is tripled அப்படினா 3 மடங்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ரைட்? இப்போ பாருங்க, நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து root of s into s minus a s minus b s minus c. s ன்றது செமி பெரிமீட்டர், a plus b plus c divided by 2. இது ஜெனரலா ஃபார்முலா. இப்போ என்ன ஆகுது சொல்லி பாருங்க, சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ செமி பெரிமீட்டர் என்ன ஆகுது, சைட்ஸ் வந்து என்ன ஆகுது, ட்ரிபிள்ட் ஆகுது. அப்போ பாருங்க, நான் இங்க எழுதுறேன் ட்ரிபிள்ட் அப்படினா 3a 3b 3c ஆயிடுமா, டிவைடட் பை a. அப்போ இட்ஸ் ஈக்குவல் டு 3 நான் காமனா எடுத்தா a plus b plus c divided by 2. அப்போ பாருங்க, இந்த a plus b plus c ன்றது பழைய செமி பெரிமீட்டர். அப்போ இப்போ செமி பெரிமீட்டர் என்ன ஆயிடுச்சு, 3 மடங்கு ஆயிடுச்சு, 3 டைம்ஸ் ஆஃப் செமி பெரிமீட்டர் ஆயிடுச்சு. அப்போ ஏரியா ஃபார்முலால நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். செமி பெரிமீட்டருக்கு பதிலா வந்து 3s 3 செமி பெரிமீட்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். சைட்ஸ்க்கு பதிலா a b c ன்ற சைடு இல்லீங்களா? அப்போ 3a 3b 3c. அப்போ 3s, ஓகேங்களா? 3s minus 3a, அதே மாதிரி 3s minus 3b, இப்போ இதே மாதிரி 3s minus 3c. இப்போ இதுல இருந்து பாருங்க, இது ரூட்டுக்குள்ள இருக்கதால
பாருங்க இந்த ஒரு 3யும் இப்போ இந்த ரெண்டுக்குள்ள ஒரு 3 காமனா வரும், அதுக்கு சேர்த்து ஒரு 3 எடுத்துக்க போறேன். பாருங்க இதுல இருந்து ஒரு 3 காமனா வெளியே எடுக்கலாம். அதே மாதிரி இதுல இருந்து ஒரு 3, அதை சேர்த்து ஒரு 3 வந்து ரூட்ல இருந்து வெளியே எடுக்க போறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, s into s minus பழைய ஃபார்முலாவே வந்துருச்சு, s minus b s minus c ன்னு சொல்லி ஆயிடுச்சு. இப்போ என்ன இருக்கு 9 ஆயிடுச்சு எனக்கு. ரைட், இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு எவ்வளவு இருக்கு, 1 இருக்கு. இப்போ எவ்வளவு ஆயிடுச்சு எனக்கு 9 ஆயிடுச்சு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1ல இருந்து into 100, அவ்வளவுதான். which is equal to 800% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏரியா. எப்போ சைட்ஸ் வந்து ட்ரிபிளா இருக்கும்போது. ரைட், 4ஆ இருந்தா நீங்களே சால்வ் பண்ணி பாத்துங்க. ஓகேங்களா, அதுவும் நான் சொல்லியிருந்தேன், 4ஆ இருந்தா நீங்க சால்வ் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, if the rate of simple interest is 12% per annum, then find the amount that would get interest of rupees 600 per annum. Very simple, ரெண்டுமே ஒரு வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்த உடனே 12 divided by 100 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்க போறேன். ஓகேங்களா, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு divided by principal into 100 இல்லைங்களா. இப்போ இதுல இருந்து கவனிங்களேன், இப்போ from this எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரைட், அப்போ இந்த 12 which is equal to 6000 அப்படின்னா, இப்போ இதுல இருந்து எனக்கு ஒரு பங்கு என்னன்னு சொல்லி பாருங்க. இப்போ ஒரு பங்கு அப்படின்னா எனக்கு கேன்சல் பண்ணும்போது 12 5s are 60. இப்போ ஒரு பங்கு 500. எனக்கு என்ன வேணும், பிரின்சிபல் வேணும். பிரின்சிபல்ன்றது எனக்கு 100. அப்போ 100 into 500, ஒரு பங்கு 500னா எனக்கு 100 பங்கு வேணும். அப்போ 50,000 is the principal. பிரின்சிபல் இது வேல்யூ அது 50,000. ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் திருப்பியுமே சொல்றேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு எதனா புரியல அப்படின்னா ஹைக்யூ ஸ்டடியில போயிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் பாருங்க. ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஈஸியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து 3 solid metal cubes whose edges is cube ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, பாருங்க whose edges is 6 cm 8 cm 10 cm சொல்லிட்டாங்க. இப்போ கியூப்னா நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு கியூப் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ரைட், இங்க பாருங்க எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். இதை வந்து நம்ம கியூப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ரைட், எல்லா சைடுமே ஈக்குவலா இருந்தா இது கியூப்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இது 3 கியூபும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, அது மெல்டட். இன்னொரு நியூ கியூப் வந்து ஃபார்ம் பண்றாங்க, இஸ் மேட். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் நியூ கியூப். ஓகேங்களா, லென்த் இப்போ கியூப்னாவே எல்லா சைடுமே ஈக்குவலா தான் இருக்கும். அதை என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாருங்க. ஜென்ரலா ஏ கியூப் தான் வந்து வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலானது ஏ கியூப். அப்போ ஏ கியூப் அப்படின்னா பாருங்க, இந்த கியூப் எடுத்தா ஏ கியூப். ஏ கியூப் அப்படின்னா என்ன, இதுதான் வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா. நான் எழுதுறேன், வால்யூம் ஆஃப் கியூப் அப்படின்னா ஏ கியூப். அப்போ 6 சென்டிமீட்டரா இருக்கும்போது அதோட வால்யூம் என்ன, 6 கியூப் பிளஸ் 8 சென்டிமீட்டரா இருக்கும்போது 8 கியூப் அதோட வால்யூம் பிளஸ் 10 சென்டிமீட்டரா இருக்கும்போது 10 கியூப் அதோட வால்யூம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 6 கியூப் வந்து 216, 8 கியூப் வந்து 512, அதே மாதிரி 10 கியூப் வந்து 1000. இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க, 1728 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ரைட், அப்போ நியூ கியூப் பாருங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் நியூ கியூப்னு சொல்றாங்க. அப்போ நியூ கியூப் அப்படின்னா இதுதான். அப்போ நியூ கியூப், வால்யூம் ஆஃப் நியூ கியூப் நான் எழுதுறேன், வால்யூம் ஆஃப் நியூ கியூப் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வால்யூம் ஃபார்முலா ஏ கியூப் which is equal to 1728 அப்படின்னா இதுல இருந்து எனக்கு ஏ தான் வேணும், ஏ தான சைடு. அப்போ ரூட் கியூப் ரூட் ஆஃப் 1728. இதை பார்த்த உடனே நம்ம டைரக்டாவே வந்து நம்ம 12 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏ கியூப் பாருங்க, கியூப்லாம் பாத்தீங்க அப்படின்னா 20 வரைக்கும், அட்லீஸ்ட் நீங்க 20 வரைக்கும் நீங்க கியூப் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போ இன்கேஸ் தெரியல சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி போடணும்னு சொல்லுங்க அப்படின்னா 1728 இதை எடுத்துங்க. இந்த எல்சிஎம் மெத்தட்ல டிவைட் பண்ணிட்டே போங்க. 8s are 16, 1 6s are 12, 4 அகைன் 2 டேபிள்ல டிவைட் பண்ணும்போது எனக்கு 4 3 2 ன்னு வருது. அகைன் நான் 2 டேபிள்ல டிவைட் பண்ணும்போது 2 1 6 ன்னு சொல்லி வருது. அகைன் நான் 2 டேபிள்ல டிவைட் பண்ணும்போது 108 ன்னு வருது. அகைன் நான் 2 டேபிள்ல டிவைட் பண்ணும்போது 54. அகைன் இந்த 2 டேபிள்ல டிவைட் பண்ணும்போது 27. அகைன் நான் 27 2 டேபிள்ல டிவைட் பண்ணும்போது 3 டேபிள்ல டிவைட் பண்ணுங்க 9 ன்னு சொல்லி வருது. அகைன் நான் 3 டேபிள்ல டிவைட் பண்ணும்போது எனக்கு 3 ன்னு வருது. அகைன் 3 டேபிள்ல டிவைட் 1. இப்போ இதுல இருந்து பாருங்களேன், 3 3 இருக்குது. ஒரு தடவை நீங்க எடுத்துக்கிட்டா போதும். இப்போ 3 2 இருக்கு, ஒரு 2 எடுத்துக்கிறேன். 3 2 இருக்கு, நான் ஒரு 2 எடுத்துக்கிறேன். 3 3 இருக்கு, அப்போ ஒரு 3. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 4 3s are 12. அப்போ 12 இது எல்லாமே எதுல கொடுத்துறாங்க, யூனிட் சென்டிமீட்டர்ல கொடுத்துறாங்க. அப்போ சென்டிமீட்டர் இஸ் தி சைடு ஆஃப் தி நியூ கியூப். ஓகேங்களா, அடுத்து ஃபைண்ட் த நம்பர் இன் தி பிளேஸ் ஆஃப் क्वेश्चन மார்க். பாருங்க இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 4. இப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்களேன், 9.
இப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது நமக்கு 16. அப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாமே பாருங்களேன் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 25 இருக்கணும். அப்போ 25 plus 15 அது 75 இஸ் தி ஆன்சர். நீங்க இதுக்கும் பாருங்க 75 க்கு 1 3 6 ஸ்கொயர். இப்போ இது பாருங்க 7 ஸ்கொயர். அப்போ 75 இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் வந்து பார்த்த உடனே டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை, பார்த்த உடனே நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 148. A can do a piece of work in 10 days. A வந்து ஒரு வேலையை வந்து 10 நாள்ல செய்றாங்க. B வந்து அதே வேலையை வந்து 15 நாள்ல செய்றாங்க. They earn, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வந்து 1500 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. How will they share the amount? அப்போ இவங்களோட எஃபிஷியன்சியை பொறுத்து, இவங்களோட திறனை பொறுத்து தான் இவங்க வந்து அமௌண்ட்டை ஷேர் பண்ண முடியும். இப்போ இதுக்கு எல்சிஎம் டோட்டல் ஒர்க் என்னன்னு சொல்லுவாங்க எல்சிஎம். அப்போ பெரிய நம்பர் என்னது 15. 15 டிவைட் பை 10 ஆகல. 15 2 டைம் மல்டிப்ளை பண்ணா 30. இப்போ 30 டிவைட் பை 10 30 இஸ் தி எல்சிஎம். அதான் டோட்டல் ஒர்க். அப்போ பாருங்க எனக்கு டைம் தெரியும், டோட்டல் ஒர்க் தெரியும். எப்பவுமே சொல்றது தான் டைம் இன்டு எஃபிஷியன்சி which is equal to தான் டோட்டல் ஒர்க். ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு கிளான்ஸ் பாருங்க. அப்போ இதுல இருந்து எனக்கு எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். இப்போ டோட்டல் ஒர்க் வந்து 30 டிவைடட் பை 10 வந்து 3. இப்போ இதோட எஃபிஷியன்சி 30 டிவைடட் பை 15 வந்து 2. ஓகேங்களா? இப்போ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி வந்து சேர்த்து பார்த்தா 5. இப்போ இந்த 5 பங்கு தான் எவ்வளோ 1500. இப்போ இதுல இருந்து எனக்கு ஒரு பங்கு என்னன்னு சொல்லி பாருங்க. ஒரு பங்கு வந்து 300. ஓகேங்களா? ஏக்கு வந்து எத்தனை பங்கு 3 பங்கு 3 into 300. ஏக்கு வந்து 3 பங்கு 3 into 300 900 வந்து ஏக்கும். பிக்கு 2 பங்கு 2 into 300 600 வந்து பிக்கும் கொடுக்கணும். பாருங்க 900 ஏக்கும் 600 பிக்கும் நாம கொடுக்கணும். ரைட்? அடுத்து பாருங்க 6 men and 8 boys can do a piece of work in 10 days while 26 men 48 boys can do the same work in 2 days. அப்போ work வந்து சேமிங்க. Then what is the time taken by 15 men and 20 boys to complete the same work? ரொம்ப சிம்பிள். பாருங்க 6 men plus 8 boys into ஓகேங்களா 10 days. இதுதான் டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க்ன்றது இது வந்து எஃபிஷியன்சி, இது வந்து டைம். டைம் இன்டு எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க்கு. இப்போ இதே வந்து என்னன்னு சொல்லி பாருங்க 26 men plus 48 boys in how many days? 2 days. இப்போ இதுமே டோட்டல் ஒர்க் தான். நீங்க either இதை எடுத்துக்கங்க அல்லது இதை எடுத்துக்கங்க. டோட்டல் ஒர்க் ஃபைண்ட் அவுட் பண்ண எது வேணா எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்போ டோட்டல் ஒர்க் சொல்ல முடியும் அப்படின்னா men பாயோட எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சாதான். ஓகேங்களா? மென்னோட ரேஷியோ பாயோட ரேஷியோ தெரிஞ்சாதான். அதனால என்ன பண்ண போறோம், இது ரெண்டு கேன்சல் பண்ண போறோம் ரெண்டு சைடும். இப்போ 5 ன்னு சொல்லி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 5 6 are 30 m plus நமக்கு 5 8 are 40 b அப்படி சொல்லி ஆயிடுச்சு. which is equal to 26 m plus 48 b ன்னு சொல்லி ஆயிருக்கு. இப்போ இதுல இருந்து பாருங்களேன் பாய்ஸ்லாம் ஒரு சைடு men எல்லாம் ஒரு சைடு. அப்போ men ஒரு சைடு 36 30 minus 26 வந்து 4 men ன்னு சொல்லி ஆயிடுச்சு. இந்த பாய் அந்த பக்கம் போகும்போது 48 minus 40 8 boy ன்னு சொல்லி ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து பாருங்க பாய். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் இருந்து நல்லா தெளிவா கவனிங்க. men by boy which is equal to 8 by 4 which is equal to நமக்கு என்ன ஆயிடுச்சு எனக்கு 2 by 1. இப்போ மென்னோட எஃபிஷியன்சி 2, பாயோட எஃபிஷியன்சி 1. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டோட்டல் வர்க் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். டோட்டல் வர்க் ஏது இங்க பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க men boy. அப்படி இல்ல செகண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் டோட்டல் வர்க் தான். நீங்க எதுல வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்ல டோட்டல் வர்க் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 6 men. இப்போ 6 into மென்னோட எஃபிஷியன்சி வந்து 2 இப்போ தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். plus 8 boy பாயோட எஃபிஷியன்சி 1 into 10. ஓகேங்களா? which is equal to the மல்டிப்ளை பண்ணுங்க 12 plus 8 20 into 10. அப்போ 200 தான் டோட்டல் வர்க். டோட்டல் வர்க் எவ்வளவு 200. இந்த டோட்டல் வர்க்கை எத்தனை பேர் செய்றாங்க 15 men 20 boys செய்றாங்க. ஓகேங்களா? அப்போ இதோட எஃபிஷியன்சி என்ன 15 men plus 20 boys. அப்போ இதோட எஃபிஷியன்சி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. 15 men அப்படினா 15 into 2 plus 20 into 1 பாயோட எஃபிஷியன்சி 1. இப்போ இதுல இருந்து பாருங்க மல்டிப்ளை பண்ண 30 15 ஆயிடுச்சு. அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி வந்து 50. டோட்டல் வர்க் தெரியும், எஃபிஷியன்சி தெரியும். அப்போ டைம் நான் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இல்ல டோட்டல் வர்க் 200 டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஓகேங்களா 50. இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணுங்க. 0 க்கு 0 கேன்சல் ஆயிடும். 4 days is the answer. இதே வேலையை எத்தனை பேர் 15 men 20 boys செஞ்சாங்க அப்படின்னா 4 daysல முடிப்பாங்க. ரைட்? அடுத்து a plot of land is in the form of quadrilateral where one of its diagonal வந்து கொடுத்திருக்காங்க. இது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குவாட்ரிலேட்டரல் பத்தி ஒரு சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? குவாட்ரிலேட்டரல் பத்தி ஒரு சின்னதா தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? தெரிஞ்சிட்டு நம்ம மூவ் பண்ணலாம்.
எப்படியோ ஒன்று எடுத்துங்க ஓகேங்களா. ஒரு குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா 4 சைடு இருக்கிறது, அது எப்படி வேணா இருக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் ட்ரபீசியம் மாதிரி போட்டேன், பரவாயில்ல இப்படியும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை ஓகேங்களா. இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஒரு 2 டயங்கலை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் ஓகேங்களா. ரெக்டாங்கலும் ஒரு குவாட்ரிலேட்டரல் தான், ட்ரையாங்கலும் ஒரு குவாட்ரிலேட்டரல் தான், ரோம்பஸும் ஒரு குவாட்ரிலேட்டரல் தான், பேரலோகிராமும் ஒரு குவாட்ரிலேட்டரல் தான், ட்ரபேசியமும் குவாட்ரிலேட்டரல் தான், எல்லாமே குவாட்ரிலேட்டரல் தான். பாருங்க இந்த மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு டயகனல் இருக்கும். அடுத்து இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டயகனல், இது ரெண்டுமே வேர்டெக்ஸ்ல இருந்து கனெக்ட் ஆகுது, இதுவும் ஒரு டயகனல்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும் குவாட்ரிலேட்டரல் ஓகேங்களா. இப்போ குவாட்ரிலேட்டரோட ஏரியா ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாருங்க. half into diagonal into மீதி 2 டயகனல் இருக்குல்ல, இதை நான் h1 எடுத்துக்கிறேன், இது h2 எடுத்துக்கிறேன். h1 plus h2 ஜென்ரலாக குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். எப்போ குவாட்ரிலேட்டரல் எல்லாமே குவாட்ரிலேட்டரல், எது எது ஸ்கொயரு, ரெக்டாங்கல், ராம்பஸு, பேரலோகிராம், ட்ரபீசியம் எல்லாமே குவாட்ரிலேட்டரல் தான் ரைட். இப்போ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிளாட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் வேற ஒன் ஆஃப் தி டயகனல் கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க 100. இஃப் 2 vertices on either side of the diagonal are 50 meter. இப்போ நான் குவாட்ரிலேட்டரல் சொன்னோன்னு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஏரியா ஆஃப் தி பிளாட் என்னன்னு சொல்லிட்டு half into d into h1 plus h2 ரைட். இப்போ இதுல இருந்து பாருங்க dன்றது டயகனல், இப்போ டயகனலோட வேல்யூ வந்து 100ன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு எனக்கு. half into டயகனலோட வேல்யூ 100 into பாருங்க 2 verticesல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டயகனலுமே என்ன டயகனல்ல இருந்து 2 vertices பாத்தீங்க அப்படின்னா 50. அப்போ இதுவும் 50 இதுவும் 50 ஈச்னு சொல்லிட்டாங்க இல்ல. either sides of the diagonals are 50 away from the diagonals னு சொல்றாங்க. அப்போ ரெண்டுமே 50 50ன்றது 50 plus 50 100. இது ரெண்டும் கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணா எனக்கு 15 சொல்லி 15 into 100 ஏரியா என்னது 5000. இது எல்லாமே என்ன யூனிட்ல கொடுத்தாங்க, மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஏரியான்றதால மீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ஆன்சர், 5000 மீட்டர் ஸ்கொயர் ரைட். அடுத்து பாருங்க 151. இஃப் பாருங்க NOIDA நொய்டா. இப்போ நொய்டா வந்து 36 இல்லை 9 இல்லையா, 39658. இப்போ இந்தியா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் கண் மூடிட்டு நம்ம எழுதலாம். இப்போ பாருங்க ஐன்றது என்னது 6, இங்கே 6 இங்கே 6, என்னன்றது என்னது 3, இப்போ இங்கே 3, டின்றது என்னது 5, இப்போ இங்கே 5, ஏன்றது என்னது 8. அப்போ 63568 இஸ் தி ஆன்சர் ரைட். அதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது, தயவு செஞ்சு அதெல்லாம் ஒரு கொஸ்டின்னு சொல்லி யாரும் கணக்கு காட்டாதீங்கம்மா ஓகேங்களா. அடுத்து பாருங்க a heap of paddy is in the form of the right circular cone ஓகேங்களா, whose diameter வந்து கொடுத்துருக்காங்க, பேஸ் டயாமீட்டர், the height கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்க ஒரு பேடி எடுத்துட்டு வந்து கொட்டுறாங்க, கொட்டினா உடனே பாருங்க இப்போ லாரியிலேருந்து ஒரு பொருள் கொட்டினாவே எப்படி ஆகும், அந்த கோன் மாதிரி இப்படி குவிஞ்சிருக்கும் ஓகேங்களா. இப்போ இதில் பேஸ் டயாமீட்டர், இப்போ இந்த டயாமீட்டர் பாருங்க, இந்த டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ 4.8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க, ஹைட் எவ்வளோ 1.8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க if the heap is to be covered exactly in the இப்போ இதை வந்து கேன்வாஸை வச்சு கவர் பண்ணுறாங்க. மலைக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நெல் பயிர் எதுவுமே வந்து கெட்டக்கூடாது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சுற்றி வந்து கவர் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி கேன்வாஸ். பாருங்களா இப்போ கோன் ஷேப்பில் இருக்குது, அப்போ கோனோட கேன்வாஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரும், சுற்றளவு ரைட். அப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன், கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். அப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் ஃபார்முலா வந்து πRL ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், எனக்கு பையோட வேல்யூ 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ என்னது, ஆரோட வேல்யூ டயாமீட்டர் வந்து 4.8 அப்படின்னா இதுல பாதி, அப்போ 2.4 தான் ஆர். அப்போ பாருங்க 2.4. எனக்கு ஹைட் தான் கொடுத்துருக்காங்க, எல் ஸ்லாண்ட் ஹைட் கொடுக்கல, எல் கொடுக்கல. அப்போ எல்லை நான் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இங்க பாருங்க இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துங்க, இங்க பாருங்க இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துங்க. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. அப்போ நான் ஹைப்போடெனஸ் கண்டுபிடிக்கணும், எனக்கு ஹைட் தெரியும் 1.8. அப்போ hypotenuse square which is equal to opposite square 2.4 perpendicular நான் ஸ்கொயர் பண்ணும்போது 1.8 ஓகேங்களா. ஹைட் ஸ்கொயர் பிளஸ் பேஸ் ஸ்கொயர் அவ்வளவுதான். இப்போ இந்த L which is equal to root of 2.4 plus 1.8 இதையும் ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் ஓகேங்களா. 2.4 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்க 5.76 24 ஸ்கொயர் 1.8 ஸ்கொயர் வந்து 324 ரெண்டு தள்ளி வச்சா இந்த மாதிரி வருதா. which is equal to ரெண்டுமே ஆட் பண்றேன் 5.76 3.24 ஆட் பண்ணும்போது 9 which is equal to 3. அப்போ இந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து நான் 3 சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன், 3 வந்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஓகேங்களா. 7 டேபிளில் எதுவுமே கேன்சல் பண்ணுற மாதிரியே இல்லை, அதனால டேரெக்டாக இந்த 22/7க்கு பதிலாக 3.14னே போட்டுக்கிறேன்.
நம்ம பையோட வேல்யூ 3.14 சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் தான், பெரிய கால்குலேஷன்ஸ்லாம் கிடையாது ஓகேங்களா. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க, 22.60 சம்திங் வருது. அதுதான் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 20.60. இது வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்றதால ஸ்கொயரில் போடணும் யூனிட். இது எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்கறதால மீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ஆன்சர். அப்போ 22.6 மீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ஆன்சர். ரைட். அடுத்து, if a to the power x which is equal to b, b to the power y which is equal to c, c to the power z is equal to a, then the value of x into y into z. Very simple. இங்க பாருங்க, a power x which is equal to b. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. taking log on both side. log எடுத்தா எனக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாருங்க. எடுத்த உடனே log of a to the power x which is equal to log b. ஓகேங்களா, பவர் ரூல் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த x வந்து கீழே வந்துடும். x log a which is equal to log b. இதில் வந்து x ஓட வேல்யூ நான் எடுத்தேன் அப்படின்னா x which is equal to log b by log a. ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி அடுத்து கண்டுபிடிங்க. b to the power y which is equal to c. taking log on both side அப்படின்னா log b to the power y which is equal to log c. அப்போ பவர் ரூல் அப்ளை பண்ணும்போது y log b which is equal to log c. இப்போ இதில் பாருங்க, y ஓட வேல்யூ வந்து log c by log b. ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி c to the power z which is equal to a. அப்போ இதுலேயும் log அப்ளை பண்ணலாம், log c to the power z which is equal to log a. இப்போ இதில் வந்து பாருங்க z log c which is equal to log a. அப்போ இதில் வந்து z ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ என்னது, log a by log c. அவ்வளோதான். இப்போ மூணுமே மல்டிப்ளை பண்ணால் இதோட வேல்யூ என்ன, x into y. பாருங்க, x into y into z மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்த பேஜ் எடுத்துக்கிறேன், x into y into z. x ஓட வேல்யூ என்னது, ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம். x ஓட வேல்யூ வந்து log b by log a, log b by log a into y ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்க, log c by log b, log c by log b into அடுத்து பாருங்க z ஓட வேல்யூ வந்து log a by log c, log a by log c. இப்போ இது பாருங்க என்னென்ன கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணுங்க. log b கேன்சல், log c கேன்சல், log a கேன்சல், எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 1 தான் இருக்கு. இப்போ x into y into z ஓட வேல்யூ வந்து 1 is the answer. பாருங்க இதோட வேல்யூ வந்து 1. ரைட். ஐ ஹோப் இன்னைக்கான செஷன் வந்து இதோட பார்த்தீங்க அப்படின்னா 2015 கொஸ்டின் பேப்பர் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நியூ சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸ்லாம் எடுத்து நான் எல்லா கொஸ்டினும் நான் சால்வ் பண்ணிட்டேன். எல்லாமே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட்லாம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே கொஸ்டின் வரலனாலுமே இந்த கான்செப்ட்டில் கொஸ்டின் வந்ததுன்னா நம்ம சால்வ் பண்ணுற அளவுக்கு தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா, அடுத்த செஷனில் வந்து அடுத்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஐ ஹோப் இன்னைக்கான செஷன் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா www.hiqstudy.com என்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.